நாள் ஆச்சு. சிவா சாரை பார்த்துக்கிட்டே இந்த வீட்ல நான் சமைச்சு அவருக்கு காஃபி கொடுத்தது எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு கனவு மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பிச்சது. எனக்கு சந்தோஷமான இடமும் இதுதான். அக்கா, சொல்லு காயத்ரி. என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்லக்கா. நீங்க ஏன் தனியா கஷ்டப்படுறீங்க? இதுல என்ன காயத்ரி கஷ்டம்? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இந்த வேலையெல்லாம் நான் தானே பாத்துட்டு இருந்தேன். அதனால இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லக்கா, நான் உங்க கூட ஹெல்ப் பண்றேனே. ஏன்க்கா, நீங்க வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க? எது எங்க இருக்குன்னு தெரியாம டக்குன்னு ஆரம்பிச்சிட்டீங்க சமைக்க? இல்ல காயத்ரி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் விட இங்க இருக்கிற சமையல் கட்டுக்கும் எனக்கும் தான் ரொம்ப பரிச்சயம். இந்த சமையல் கட்ட நான் என்னோட தாய் வீடுன்னே சொல்லலாம். பல நேரங்கள்ல என்னுடைய சோகம், என்னுடைய கண்ணீர், என்னோட புலம்பல் இது எல்லாத்தையுமே இந்த சமையல் கட்டுல இருக்கிற 4 சுவர் தான் கேட்டிருக்கோம். அக்கா, உங்களுக்கும் இந்த கிச்சனுக்கும் பின்னாடி இவ்ளோ ஹிஸ்டரி இருக்கா? நான் மட்டும் எப்படிக்கா சும்மா இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுங்களேன். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அனிதாமாக்கு பிடிச்ச எல்லாத்தையும் என் கையால நான் சமைக்க போறேன். சக்தி, சக்தி எப்படி இருக்க? சக்தி, அம்மா மேல என்ன கோவம் குறையிலையா? இல்லம்மா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. உங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க செஞ்சீங்க. அதுக்கு நான் யாருமா உங்க மேல கோவப்படுறதுக்கு? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. ஏன் சக்தி இப்படி பட்டும் படாம பேசுற? நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு உங்க மேல கோவமே கிடையாது. ஆனா வருத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை நீங்க என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா எதையுமே என்கிட்ட வந்து சொல்லாம மூடி மறைச்சு கடைசியா விடுங்கம்மா. அத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. அனிதாமாக்காக சமைக்கிற வேலை நிறைய இருக்கு. என் வேலையை பார்க்க விடுங்க.